அப்பா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். என்னடா அது இப்படி சொல்லிவிட்டிய? அன்னன்னைக்கு நாள் கடந்து போகையில் எல்லாரும் உயிரோடு தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சி நீங்களாம் யோசிப்பீங்க. ஆமாம், ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறப்ப நம்ம உயிரோடு இருப்போம், ரைட்டுத்தே. ஆனால் நாளைக்கு இன்னைக்கு என்ன நடக்கும்னே தெரியுது இல்லையில, அது உண்மை தானே. நம்ம என்ன நாள்களில் ஒரு ஒரு நாள்லேயும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அறியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா குளிக்கிறதுக்கு போகிறேன்னு குளிக்க போனார். குளிச்சுட்டு ரொம்ப நேரமாக தொட்டிலே குளிச்சுட்டு இருந்தார். தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சார் பார்த்துக்கங்க. எங்கள் அம்மா எந்நியாரத்தையும் குளிப்பிய வயா சீக்கிரம் வயவழி வேலைக்கு போவேனா எந்நியாரம் வரைக்கும் குளிக்கிறத பருந்தாள் எண்ணத்தை தேய்ச்சாலும் இந்த உடம்பு கண்ண உடம்பு தானே அப்படின்னு கூட கிண்டல் பண்ணுது பார்த்துக்கங்க. நாங்கள் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மாவோட இன்னும் கொஞ்சம் பொம்பளையே சிரிச்சாங்க. அதோட எங்கள் அப்பா சாயே வாடி சாப்பாடு ஓட்டி வந்து அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். எங்கள் அப்பாவையே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருந்தார். எங்கள் அம்மா சோறு விட்டுக்கிட்டு இருந்துச்சு. நானும் பக்கத்தில் தாங்க உட்காந்துருந்தேன். திடீர்னு எங்கள் அப்பா அப்படியே கம்முன்னே நின்றார். ஏங்க ஏங்க என்னங்க என்னங்க கம்முன்னே நிற்கிறீன்ட்டே கேட்டுச்சு. எங்கள் அப்பா அப்போ ஒரு பதிலும் சொல்லலை. என்னடா அது ஒரு பேச்சு பேசுனா 100 பதில் பேசுவார் எங்கள் அப்பா. அப்போ என்னடா அது அப்படின்னு குடுக்குன்னு ஓடுனா எங்கள் அப்பா அப்படியே சரிஞ்சு அத்தை தண்ணி மனுஷன் கீழே விழுந்தார். எப்பா 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 அப்பான்னு நான் கத்துறேன். எங்கள் அம்மா என்னங்க என்னங்கன்னு கத்துது. எந்த ஒரு சவுண்டும் இல்லை பார்த்துக்கு. தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினா ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க, நரம்பில் ஓடுற ஒரு நரம்பு, மண்டையில் ஓடுற ஒரு நரம்பு வெடித்ததுனால அவருடைய மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு. அப்படி தான் மனுஷனுக்கு எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. எங்கள் அப்பா அதிகமான கோவப்படுவார். அதே மாதிரி தான் நானும் அதிகமாக கோவப்படுவேன். சில சமயங்களில் டென்ஷன் ஆவேன். சில சமயங்களில் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துடுமோன்ற பயமும் இருக்கும் அதுக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு. எதுக்கு மயக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரில. என் பிள்ளை கத்துது, கத்துற சவுண்டு எனக்கு கேட்குது. அது கேட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என் மகளுடைய சவுண்டு என்னுடைய நினைவை விட்டு தப்பிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. என் பொண்ணு எல்கேஜி தான் படிக்குது. தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் வாயில் ஊற்றிச்சாங்க. கொஞ்சம் நேரம் சென்று நான் எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எழுந்துட்டு என் பாப்பாவை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு அழுக வந்துருச்சு. ஏன்னா நம்மளுடைய மரணம் நிகழ்ந்து விட்டால் இந்த பிள்ளைகள் அனைத்தும் மூன்றும் என்ன செய்யும் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி நடக்காது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும். கடவுள் நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டோம்னா அவங்க வாழ்கிறதுக்கான வழி இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரை எடுத்துக்கிறோம்னு நானாக நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தோன்னு சொன்னேன், ஏன்லாம் உடனே ஃபோன் பண்ணலை அப்படின்னாரு. இல்லைங்க, உடனே ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் வேலையில் இருப்பீங்க, பயந்துருவீங்க, அதனால தான் நான் சொல்லலைனேன். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்கிச்சு நல்லபடியாக இருக்கமுங்க. என்னத்தையே இருக்கிற நாள் வரைக்கும் உழைச்சிட்டு நல்லபடியாக மக்கள் மனசுகளை சந்தோஷப்படுத்திட்டு நல்ல மனுஷன் பேர் எடுத்து அந்த பூமியை விட்டு வெளியில் போனோம்னா சரிதாங்க. சாகையில் நல்ல பிள்ளை நல்லா பேசிட்டு கிடந்துச்சு. இப்போ ஆளை காணுமே அப்படின்ட்டு 10 பேர் மனசில் தங்கிட்டோம்னா அதுவே போதுமுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.